வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம்ம ஸ்ட்ராங் செம்ம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதல் பரிசை வென்ற கருப்பாயூரணி கார்த்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை வழங்கினார் அமைச்சர் மூர்த்தி. முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை வழங்கியுள்ளார்கள். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க மோதிரம் பரிசு வழங்கி வாழ்த்து. ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரர்களாக தேர்வாகும் வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு பணி. அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். காணும் பொங்கலையொட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் குவிந்த பொதுமக்கள். பறவைகள், பாம்புகள், விலங்குகளை குழந்தைகளுடன் கண்டு ரசித்த மக்கள். காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்த மக்கள் கூட்டம். பாதுகாப்பு கருதி கடலில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம். பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இமானுவேல் சேகரன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மணிமண்டபத்தை பார்வையிட்டார். காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கிய புகழ்பெற்ற கார்னிவல் விழா. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் வண்ணமயமாக நடனமாடி அசத்தல். காரைக்கால் கார்னிவல் விழாவில் 22வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி. 40,000த்திற்கும் மேற்பட்ட பூக்களை காண குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. காணும் பொங்கல் தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். அருவியில் ஆனந்த குளியல் போட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். பல கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம்.
குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். ஐந்து லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம். மக்கள் நினைக்கும் அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் என்றும் விளக்கம். திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை? ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம். திமுக அரசின் திட்டங்களையே காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் 2011, 2016 தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு என்று தனது மனசாட்சியை இபிஎஸ் கேட்டு பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இலவசங்களை விட தரமான கல்வி, மருத்துவம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதிமுக தேர்தல் வாக்குறுதி குறித்து சீமான் கடும் விமர்சனம். நான் என்ன நினைக்கிறேன், கல்வி, மருத்துவம் இதெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சிடறேன், அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயகம் அல்ல, கேடுகெட்ட பணநாயகம். ஆட்சி முறையில் மாற்றம் வந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் என்று சீமான் ஆவேசம். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்றது? இது ஜனநாயகம் இல்ல, கேடுகட்ட பணநாயகம். அதுதான் அதை மாற்றணுங்கிறேன்.